التي تمت سورة الطارق السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜுமாவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜுமா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் ஜுமா உரையை செவிமடுத்து இஸ்லாமிய விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்றோம். இந்த சமயத்திலே ஜுமாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திருவசனம் என்பது குர்ஆனுடைய 66வது அத்தியாயம் சூரத்து தஹ்ரீமிலே இடம்பெறுகின்ற 6வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருவசனத்தின் வாயிலாக கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நரகத்தை பற்றி நமக்கு எச்சரிக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்பது மனிதர்களும் கற்களுமாக திகழ்கிறார்கள். அலைஹா மலாயிகத்துன், அந்த நரகத்திற்கு காவலாளிகளாக வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிலாவுன், கொடூரமான தன்மை கொண்டவர்களாக, ஷிதாதுன், கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும், அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். யாரை தண்டிக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளை இட்டு விட்டானோ அவர்களுக்கு தண்டனை தான். அவர்கள் விஷயத்தில் அவர்கள் கடுமையாகத்தான் நடப்பார்கள், கொடூரமாகத்தான் நடப்பார்களே தவிர இரக்கத்தை அவர்களிடத்தில் நீங்கள் காண முடியாது. வயஃபஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளையை செய்து முடிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக அந்த வானவர்கள் இருக்கிறார்கள். ஆக அப்படி கடினமாக நடந்து கொள்ளக்கூடிய கொடூர சித்தம் கொண்ட வானவர்கள் எந்த நரகத்திற்கு காவலாளிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நரகத்தை விட்டு உங்களையும் காத்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் காத்து கொள்ளுங்கள். நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களாக இருக்கிறார்கள். நரகத்தினுடைய எரிபொருள் கற்களாக, பாறைகளாக இருக்கிறது. கல்லு எரியும், பாறை எரியும் என்று சொன்னால் எவ்வளவு வீரியம் கொண்ட நெருப்பாக அது இருக்க வேண்டும், சற்றே நாம் சிந்திக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அந்த நரக நெருப்பை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை காத்து கொள்ளுங்கள் என்று மகத்தான ஒரு போதனையை அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனுடைய இன்ன பல வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், சொர்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்க, சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள், சொர்க்கத்திற்கு நீங்கள் முன்னுரிமை தாருங்கள், சொர்க்கத்தை நோக்கி ஓடி வாருங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இறைவன் இந்த வசனத்துல சொர்க்கத்தை நோக்கி வாங்கன்னு சொல்லல. சொர்க்கத்திற்கு போறது இருக்கட்டும், குறைஞ்சபட்ச நரகத்தை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள். நரகம் என்பது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத ஒரு தண்டனைக்குரிய இடம் என்று அல்லாஹ் தெளிவாக நமக்கு பாடம் நடத்துகின்றான். அந்த நரகம் நாம் மறுமையிலே காணக்கூடிய ஒரு விஷயம். சொர்க்கமாக இருக்கட்டும், நரகமாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. சொர்க்கத்துக்கு பாடுபடுங்க,
நரகத்தை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கத்தை நாம் எங்க காண முடியும், எங்க பார்க்க முடியும்? மறுமையில தான் காண முடியும், மறுமையில பார்க்க முடியும். நரகமும் அதே விதமாகத்தான் மறுமையில காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 66வது அத்தியாயத்தினுடைய 6வதாக இடம்பெறக்கூடிய எந்த வசனத்தின் வாயிலாக நரக நெருப்பை விட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அந்த நரகம் எவ்வளவு வீரியம் கொண்டது, எவ்வளவு கடுமையானது, கொடூரமானது, கொடுமைத்தன்மை கொண்டது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரிய வைக்கும் விதமாக இந்த உலகத்திலேயே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலேயே பல ஆதாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். இதோ பார், இதுவே உன்னால தாங்க முடியாததாக இருக்கிறது, அந்த நரகத்தை எப்படி தாங்க முடியும் என்பதற்குரிய பல சான்றுகள் இருக்கிறது. அந்த மாதிரியான சான்றுகள்ல ஒன்றுதான் இந்த கோடை வெப்பம் என்பது. கோடை என்ற இந்த வெப்பம் இது நரகத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வாழுகின்ற காலத்திலே, தான் மதீனாவிற்கு சென்ற பிறகு, ஆட்சி நிர்வாகத்தை நிர்மாணித்த பிறகு பல போர்க்களங்களை சந்தித்தார்கள். அதிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த, அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த போர்களிலே இறுதியான போர் என்பது தபூக் என்ற போர். மதீனாவை விட்டு தொலை தூரமான பயணத்திற்கு உரிய அந்த இடம், அங்க ரோமாபுரி அரசனுடைய ஒரு மாகாணம் என்பது கிளர்ச்சி செய்கிறது. இஸ்லாமிய நிர்வாகத்தை நிர்மூலம் செய்ய வேண்டும் என்பதற்குரிய முயற்சிகள் அங்கே நடக்கிறது என்று தகவல் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்த பிறகு போர் கடமையாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை பற்றியான அறிவிப்பை செய்கிறார்கள். போருக்குரிய ஆயத்த பணிகள் நடக்கிறது. ரொம்ப சோதனையான காலகட்டத்திலே நடந்த ஒரு போர். ஏனென்றால் அறுவடைக்கு தயாராக நிலங்கள் இருக்கிறது, அறுவடைக்குரிய அந்த காலகட்டமாக இருக்கிறது. சஹாபாக்களிடத்தில் பெரிய பொருளாதாரம் இல்லை, வறிய நிலையில இருக்கிறார்கள். அதே விதமாக பார்த்தீங்கன்னா பயணம் என்பதும் கூட தொலை தூரத்திற்குரிய பயணமாக இருக்கிறது. இதோ இன்னைக்கு போனோம் நாளைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற பயணம் இல்லை, தொலை தூரத்திற்குரிய பயணம், கரடுமுரடான பாதை. இந்த சோதனைகளோடு உள்ள இன்னொரு பெரிய சோதனை என்ன தெரியுமா? அந்த தபூக் போர் கடமையாக்கப்பட்ட அந்த சமயத்தில் கோடை காலமாக இருந்தது. கோடை காலம். இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே இன்றைக்கு உள்ள இந்த வெப்பத்தினுடைய அளவு என்பது 33 to 34 டிகிரி செல்சியஸ். இன்னைக்கு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வெதர் போர்காஸ்ட்ல எடுத்து பார்த்தால் உங்களுக்கு எடுத்து காட்டும். இந்த 34, 33, 34 டிகிரி செல்சியஸ் என்பது அதை ஃபாரன் ஹீட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 95, 96 டிகிரி ஃபாரன் ஹீட் இன்றைக்கு போத்தனூர்ல கோயம்புத்தூருடைய நிலவரம். சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் இன்றைக்கு மேற்கத்தோட வளிமண்டலத்தினுடைய மேற்கு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது, அதனால் மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வெப்பம் கம்மியா இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் வெப்பங்கிறது ஒரு காலகட்டத்தில் வேலூருங்க அப்படின்னு தமிழகத்தினுடைய அந்த நகரங்கள்ல, பெருநகரங்கள்ல வெப்பம் அதிகமாக பதிவாகக்கூடிய அந்த இடங்களுக்கெல்லாம் ஈடு கொடுக்கக்கூடிய அடிப்படையில் கொங்கு மண்டலத்தினுடைய பல ஊர்களை பார்க்கலாம். ஈரோடு, திருப்பூர், அடுத்து கோயம்புத்தூர் செஞ்சுரி அடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கோடையினுடைய வெப்பம் பதிவாகக்கூடியதாக இருக்கிறது. கோயம்புத்தூருடைய வெயிலையே நம்மால தாங்க முடியாத பாலைவனத்தினுடைய வெயில் தாங்க முடியுமா? அந்த பாலைவனத்தினுடைய வெயிலை கடந்துதான் அவங்க போகணும். எங்க தபூக் களத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னா எந்த ஏசி வாகனங்களும் கிடையாது, எந்த ஏர் டிராவலும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் குதிரையிலே, ஒட்டகத்திலே அல்லது கோவேறு கழுதையிலே தான் அங்க வரைக்கும் செல்ல வேண்டும், அல்லது நடந்து செல்ல வேண்டும். கரடு முரடான பாதை, கோடை வெப்பத்திலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் முடியாது. அப்ப அந்த சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம்கள் காபிர்களுக்கு எதிராக போரை அறிவித்தார்கள். தயாராக கூடியவர்கள் முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம் முஷ்ரிக்குக்கு இடையில ஒரு கூட்டம் இருந்தது, முனாஃபிகீன் என்ற நயவஞ்சக கூட்டம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது இருக்கத்தான் செய்கிறது. நயவஞ்சகர்கள், உள்ளொன்றும் புறமொன்றுமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், வேடதாரிகள். ஆக அப்படிப்பட்ட அந்த முனாஃபிகீன்கள் சொல்கிறார்கள், லா தன்ஃபிரு ஃபில் ஹர், கோடை வெப்பத்தை பார்த்தீர்களா? கோடை வெப்பத்துல போயிராதீங்க, வெயில் கடுமையாக இருக்கிறது, போயிராதீங்க என்று மூமின்கள் முஸ்லிம்களை பார்த்து முனாஃபிகீன்கள் சொன்னார்கள். சொன்ன அந்த சமயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா?
லா தன்ஃபிரு ஃபில் ஹர், கோடையிலே செல்லாதீர்கள் என்று நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த நயவஞ்சகர்களை பார்த்து தூதரே நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம ஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய வெப்பம் என்பது, நரகத்தினுடைய நெருப்பு என்பது இந்த நெருப்பை விட கடினமானதாக இருக்கிறது, மிக கடினமானதாக இருக்கிறது. லவ் கானு யஃப்கஹூன், இதை அவர்கள் விளங்க வேண்டுமே என்று அந்த கோடை வெப்பத்தை நரகத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சொல்றான். நரகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கோடை, இதுல அடிக்கக்கூடிய, இதுல கிடைக்கக்கூடிய உஷ்ணம் இதெல்லாம் பெருசு கிடையாது. ஆக இதையே உங்களால் தாங்க முடியாது என்று சொன்னால் அதை எப்படி தாங்க முடியும்? சுதாரியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நயவஞ்சகர்களுக்கே பாடம் நடத்துகின்றான் என்றால் எவ்வளவு கடினம் நிறைந்ததாக அந்த நெருப்பு இருக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அந்த நெருப்பை விட்டு நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். அந்த நரகம் நாளைக்கு உள்ளது, எப்படி இருக்கும் என்பதற்குரிய முன்னோட்டம் தான் ஒவ்வொரு வருஷமும் நம் மீது வருகின்ற இந்த கோடை காலம். கோடை காலம் வந்த உடனேயே, வெயில் அடித்த உடனேயே அதனுடைய அந்த தாக்குதல் நம்மால தாங்க முடியாம, உஷ்ணம் தாங்க முடியாம, அதுல வரக்கூடிய வியர்வை, அதுல வரக்கூடிய துன்பங்கள், இடர்பாடுகள், இதெல்லாம் தாங்க முடியாம நம்ம பெருசா அதை அலட்டி கொள்கின்றோம். என்னடா இது என்று சொல்லி சபித்து விடுகின்றோம். சற்றே சிந்திக்க வேண்டும். நாமெல்லாம் மூமின்கள், சொர்க்கத்தை நரகத்தை நம்பக்கூடியவர்கள், மர்மையின் மீது பற்று கொண்டவர்கள். அப்படியான நம்பிக்கை, இறை நம்பிக்கை கொண்ட நமக்கு அல்லாஹ் இந்த கோடை வெப்பத்தை கூட ஒரு அருளாக மாற்றி இருக்கிறான். ஏன்? நரகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு. கோடையினுடைய வெப்பம் என்று சொன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நரகத்தோடு தான் சம்பந்தப்படுத்தி எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இதஷ்தத்தல் ஹர்ரு, எப்பொழுது கோடை வெப்பம் அதிகரித்து விடுகிறதோ, கடினமாகி விடுகிறதோ, ஃபபரிது பிஸ்ஸலாஹ், தொழுகையை நீங்கள் ஆற போடுங்கள். அதாவது தொழுகையை நீங்கள் தாமதப்படுத்துங்கள். எந்த தொழுகையை? எல்லா தொழுகையையும் அதனுடைய நேரத்தில் நாம் தொழ வேண்டும், முன்னேரத்தில் தொழ வேண்டும். நன்மை அதிகம். கோடை வெப்பம் அதிகமாக இருக்கிறதா, வெயில் சமயத்தில் தொழ வேண்டிய ஒவ்வொருடைய அந்த தொழுகை, அதை நீங்கள் ஆற போடுங்கள். பின்னேரத்திலே சென்று அதை நீங்கள் தொழுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், ஏனென்றால் இந்த கோடையினுடைய வெப்பம் இருக்கிறது நரகத்தின் நரக அனலின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. நரகத்தில் இருக்கிறதே அனல், அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய ஜெராக்ஸே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் மைன் எப்படி இருக்கும்? ட்ரெய்லரே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் பிக்சர் எப்படி இருக்கும்? சற்றே நாம் சிந்திக்க வேண்டும், சுதாரிக்க வேண்டும். அல்லாஹ் நரகத்தை விட்டு காத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் வழிகளை நமக்கு சொல்லி இருக்கிறானோ அந்த வழிகளை கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நரகத்திலே கொண்டு போய் இட்டுவிட்டு சென்று விடுகின்ற அந்த நம்பிக்கைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது, நம்முடைய சிந்தனையில இருக்கக்கூடாது. நரகத்திலே எந்த பொருளாதாரம் உங்களை இட்டுவிட்டு சென்று விடும் என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறானோ அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை விட்டு விலகி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கொள்கையை விட்டு விலகி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த காரியங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பண்புகள், கேரக்டர்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். அந்த நரகம் எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த கோடை வெப்பமே பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இந்த கோடை வெப்பம் எப்படி வருகிறது நம் மீது? இந்த பூமி தன்னை தானே சுத்திர காரணத்தினால இரவு பகல் மாறி மாறி வருகிறது. இந்த பூமிக்கு இன்னொரு சுழற்சி இருக்கிறது. சூரியனை மையமாக வைத்து 23 டிகிரி சாய்வாக இருந்து கொண்டு இந்த பூமி என்ன பண்ணுது? அப்படி சூரியனை சுற்றி வலம் வருகிறது. சூரியனை சுற்றி வலம் வருகின்ற காரணத்தினாலதான் பருவங்கள் நம் மீது வருகிறது. குளிர்காலம், வசந்த காலம், மழைக்காலம், அந்த மாதிரி கோடை காலம். பருவங்கள் அந்த குளிர்காலத்துல, வசந்த காலத்துல, மழை காலத்துல வெயிலுடைய அந்த தாக்குதல் பெருசா இருக்காது. ஆனால் கோடை காலம் வருகின்ற அந்த சமயத்தில் இன்னைக்கு சூரியன் உதிக்காமல் இருந்து விடாதா? சூரியனுடைய உஷ்ணத்தை விட்டு நம்மை நாமே காத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் வெயிலுடைய தாக்குதல் குறைவாக இருக்க வேண்டுமே என்று நாம ஆர்வப்படுறோமா இல்லையா? இந்த கோடையினுடைய இந்த வெப்பம் வருகிறது, அப்படியே சூரியன் பக்கத்திலே வந்துருது இல்லை. வேற வேற காலங்கள்ல இருக்கக்கூடிய அதே நிலைதான், ஒரு சின்ன மாற்றம். வேற வேற சமயங்கள்ல
இந்த பூமி என்பது சூரியனுக்கு நேரடியாக முகத்தை காட்டாது, கொஞ்சம் சாய்வா இப்படி அப்படி இருந்துக்கும். இப்படி அப்படி இருந்து கொள்ளக்கூடிய சமயத்துல அந்த பருவங்கள் நமக்கு வசந்தமாக அமைந்து விடுகிறது. நேரடியாக முகத்தை சூரியனுக்கு காட்டக்கூடிய அந்த சமயத்திலே இந்த கோடையினுடைய வெப்பத்தை நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது. அவ்வளவுக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள், சூரியன் பக்கமா இருக்கிறது, சூரியன் இருக்கிறது. சூரியன் என்பது ஒரு நெருப்பு கோளம். அது இருக்கிறது பூமியை விட்டு 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில். 150 மில்லியன், ஒரு மில்லியன் என்றால் 10 லட்சம். அந்த மாதிரி 150 10 லட்சம் எவ்வளவு வரும்? 15 கோடி. 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த சூரியன். அந்த வெப்பத்தை நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது. அவ்வளவுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரியனுடைய வெப்பத்தை நேரடியா நம்ம அனுபவிக்க செய்து இருக்கிறானா? கிடையாது. இந்த சூரியனை மையமாக வைத்து இன்ன பிற கோள்களும் சுற்றி சுழல்கிறது. இதே இந்த பூமி எந்த குடும்பத்திலே அமைந்திருக்கிறதோ இந்த சோலார் சிஸ்டத்துல புதன் என்ற கிரகம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, அதற்கு அடுத்து இந்த நாம் வாழுகின்ற பூமி இருக்கிறது, நம்மை அடுத்து செவ்வாய் கிரகம் இருக்கிறது, சனி கிரகம் இருக்கிறது, வியாழன் இருக்கிறது, புளோட்டோ இருக்கிறது, நெப்டியூன் இருக்கிறது என்றெல்லாம் பல கிரகங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அவைகளெல்லாம் எல்கேஜி பாடமாக நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆக அப்படியான இந்த நிலையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நாம வாழ்கின்ற இந்த பூமியில, நாம வாழ்கின்ற இந்த கோயம்புத்தூர்ல 33 34 கரெக்டா வெயில் அடிக்கக்கூடிய இந்த ஒரு மணிக்கு பதிவாகக்கூடிய வெப்பமாக இருக்கிறது. இதே நேரத்தில் புதன் கிரகத்தில் எவ்வளவு வெப்பம் பதிவாகுது தெரியுமா? 400 டிகிரி செல்சியஸ். சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய புதன் என்ற அந்த கிரகத்தில் எவ்வளவு பதிவாகிறது? 400 டிகிரி செல்சியஸ். 400 டிகிரி செல்சியஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டிகிரி ஃபாரன்ஹீட். தாங்க முடியுமா? 100 டிகிரி ஃபாரன்ஹீட் நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது. 1000 டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்க. அதற்கு அடுத்த நிலையில உள்ளது வெள்ளி கிரகம். அந்த வெள்ளி கிரகத்தில் எவ்வளவு பதிவாகிறது தெரியுமா? கிட்டத்தட்ட 459 டிகிரி பதிவாகிறது. 459 டிகிரி செல்சியஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க ஃபாரன்ஹீட்ல, 1000 சொச்சம் டிகிரி ஃபாரன்ஹீட். தாங்க முடியுமா? செவ்வாய் கிரகத்தில் எவ்வளவு பதிவாகிறது? புதன், வெள்ளி, பூமி, அதற்கு அடுத்து செவ்வாய். செவ்வாயில இந்த பூமியில பதிவாகக்கூடியதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான வெப்பம் பதிவாகிறது. அதெல்லாம் விடுங்க, இந்த பூமியினுடைய துணைக்கோளாக இருக்கிறது அல்லவா? பூமியினுடைய துணைக்கோள் எது? சந்திரன், நிலா. அந்த சந்திரன்ல பகல் பொழுதில எவ்வளவு பதிவாகிறது தெரியுமா? சந்திரனை பொறுத்த வரைக்கும் 14 நாட்கள் பகலாகவே இருக்கும், 14 நாட்கள் இரவாகவே இருக்கும். சந்திர மண்டலத்துக்கு இங்கிருந்து விண்கலங்களை எல்லாம் அனுப்பினார்கள். எத்தனை நாள் இயங்கும்? அதிகபட்சமா சூரியனுடைய வெப்பம் கிடைக்கக்கூடிய 14 நாள் இயங்கும். 14 நாள் கழிச்சு இன்னும் 14 நாள் அந்த பக்கம் இருக்கும். அதாவது சூரியனுக்கு தன்னுடைய முதுகை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அது மீண்டும் ரீஜெனரேட் ஆகுமா ஆவாதா தெரியாது. முயற்சி இங்கிருந்து செஞ்சு பார்ப்பாங்க, எப்படியாவது அதுக்கு உயிர் கொடுத்து பார்ப்பாங்க. அதிகமானவைகள் செத்து தான் போகிறது. இந்த 14 நாளுக்குள்ள என்னெல்லாம் ஆய்வு செய்யணுமோ எல்லாத்தையும் எடுத்துடுறோம். ஏன் இங்கிருந்து பல கோடி கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு அனுப்புறான் தெரியுமா? பூமியை கொள்ளையடிச்சதெல்லாம் போதும், பூமியில இருக்கிறதெல்லாம் சுரண்டியாச்சு. நிலாவில் என்ன இருக்கிறது? வேற கிரகங்கள்ல என்ன இருக்கிறது? அதான் மனுஷனுடைய பேராசை. இதுக்கு பின்னால உள்ள பெரிய விஷயமே அதுதான் என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுல நீயா நானாங்கிற போட்டி நடக்கிறது, அதுல நாமும் முந்தி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பல விஷயங்களுக்கு பெருமை அடிக்கிற மாதிரி இதுலையும் சொல்லக்கூடியதை நாம பார்க்கலாம். சரி, இப்ப விஷயத்துக்குள்ள வரணும். இந்த சந்திர மண்டலத்துல இந்த பகல் பொழுதில் எவ்வளவு பதிவாகுது தெரியுமா? 130 டிகிரி செல்சியஸ். 130 டிகிரி செல்சியஸ் அப்படியே நீங்க கன்வெர்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு வரும்? 300 டிகிரி ஃபாரன்ஹீட். தாங்க முடியுமாங்க? தாங்க முடியாத. அக்கம் பக்கத்துல உள்ள கிரகங்கள் எவ்வளவு பதிவாகிறது? அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்கிறான் பாருங்க. இந்த பூமிக்கு அப்படியே போர்வை மாதிரி வளிமண்டலத்தை ஏற்படுத்தி அப்படியே அதுல உள்ள எல்லாத்தையும் வடிகட்டி ஹோட்டல் கடையில் போய் ஒரு டீ ஆர்டர் பண்ண உடனே அவர் எப்படி டீ தூள் எல்லாம் அப்படியே வடிகட்டி நமக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பாரோ அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வடிகட்டி நமக்கு தரக்கூடிய இந்த வெப்பம் என்பது ஒரு 100 டிகிரி ஃபாரன்ஹீட். தாங்க முடிய மாட்டேங்குது.
இவ்வளவு தணிக்கை செய்து பிறகு வரக்கூடிய இந்த வெப்பத்தை நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலே நம்மை தூக்கி வீசிவிட்டால் அந்த நரகத்தையும் அதனுடைய கொடுமைகளையும் தண்டனைகளையும் நம்மால் தாங்க முடியுமா? சற்றே இந்த கோடையினுடைய வெப்பத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த சமயத்திலே சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கோடையினுடைய வெப்பம் வருகிறது, அதை விட்டு நம்மை நாமே காத்துக் கொள்வதற்கு எத்தனை கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அவ்வளவு கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். கோடையினுடைய இந்த வெப்பத்தினுடைய சமயத்துல இன்னைக்குடைய ட்ரெண்டிங் வார்த்தை என்ன? ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுகிறது. வெயில்ல கடுமை நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஹீட் ஸ்ட்ரோக் உங்களுக்கு ஏற்படும். ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த தாக்குதல் உங்கள் மீது வந்து விட்டது என்று சொன்னா 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் நீங்க மௌத்தா போயிருவீங்க, செத்து போயிருவீங்க. எத்தனை விழிப்புணர்வு தகவல்கள் நம்முடைய வாட்ஸ்அப்புக்கு வருது, எத்தனை தகவல்களை நாம கேட்கக்கூடியவர்களாக படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். சற்றே சிந்திக்க வேண்டும். ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, வெப்பத்தை விட்டு இந்த உலகத்தினுடைய எல்லா துன்பங்களை விட்டு நாம மாண்டு எல்லா துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக ஆயிரலாம். இல்லையா? இந்த கோடை வெப்பத்துக்குன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை கொடைகளை கொடுத்திருக்கிறான். கோடை வெப்பம் வருகிறது, அப்ப பார்க்க தர்பூசணி, வெள்ளரி, ஆரஞ்சு, அதே விதமாக நொங்கு, கரும்பு ஜூஸ், அப்படியே வெளியே போனா போதும், ஒரு போத்தனூரை ஒரு சுத்தி வந்தா அல்லாஹ் எல்லா நியமத்தையும் எல்லா பகுதிகளுக்கும் தருகின்றான். அதே விதமாக எத்தனை குளிர்பானங்கள், கோடையினுடைய அந்த வெப்பத்தினுடைய சமயத்தில் எத்தனை ஏற்பாடுகள் அல்லாஹ் அந்த சமயமா பார்த்து கோடையினுடைய வெப்பத்தின் காரணமாக நம்முடைய அரசாங்கங்கள் என்ன பண்ணுது? பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அளித்த உடனே அல்லாஹ் கொடுத்த கொடை இன்றைக்கு ஊட்டியில மலர் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது, பெரிய கூட்டமே அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப சிந்தியுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க. கோயம்புத்தூரை சுத்தி அப்படியான நீர் நிலைகள், ஒரு வண்டியை எடுத்தோம்னா மேற்கே போறதா வடக்கு போறதா தெற்கு போறதான்னு கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தியும் மலை பிரதேசங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த பக்கம் போனா வால்பாறை, இந்த பக்கம் போனா ஊட்டி, இந்த பக்கம் போனா என்று ஆனமலை என்று பல பகுதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கொடையாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அங்கெல்லாம் போய் ஆசுவாசம் அடைந்து கொள்ளலாம். ஆனா நரகத்துல மாட்டிக்கிட்டோம் கேளுங்களேன், அந்த மாதிரி ஏதாவது ஆசுவாசம் இருக்கிறதா? எதுவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னஹு மய்யதி ரப்பஹு முஜ்ரிமன், யார் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக மாட்டிக்கொண்டானோ அவனுக்கு நரகம்தான் தண்டனையாக இருக்கிறது. லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அங்க வாழவும் முடியாது சாகவும் முடியாது. இந்த உலகத்துல சாவு வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லா துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி. நம்மில உள்ள அதிகமானவர்கள்ட்ட அப்படியே கொஞ்சம் வாயை கொடுத்தோன்னு வைங்களேன், அதுக்காக அந்த சிரமம் இந்த சிரமம் அந்த இது என்னமோ எல்லா மலைகளையும் இவர் தான் சுமக்கிற மாதிரி எத்தனை நம்ம பேசிடுறோம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பொருளாதாரத்தில் நிம்மதி இல்லை, கடையில் இல்லை, இதில் இல்லை, எல்லாத்துலையும் இல்லை, செத்துட்டீங்க. எல்லா துன்பத்தை விட்டு விடுதலை வாழுகிறீர்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த உலகத்தில் தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை நாம தேடிக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். நரகத்துக்கு போயிட்டோம்னா சாவும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது. சிந்திக்க வேண்டும். நாம ஓதுற சப்பி ஹிஸ்மாவுல அல்லாஹ் சொல்றானே, வயதஜன்னபுல் அஷ்கா அல்லதி யஸ்லன் நாரல் குபரா சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. துர்பாக்கிய நிலையை அடையக்கூடியவர்கள் நரகத்தில் போய் கருகுவார்கள். அங்க வாழ்க்கையும் கிடையாது, மரணமும் கிடையாது. வயஅதீஹில் மௌத் மின் குல்லி மகான், ஒவ்வொரு திசையில் இருந்தும் தண்டனைகள் இவர்களை நோக்கி வரும். அவ்வளவுதான், நம்ம செத்துற போறோம். செத்து இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, இந்த துன்பங்களை விட்டெல்லாம் நாம விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று நரகவாசிகள் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். வயஅதீஹில் மௌத் மின் குல்லி மகான், அவர்களை நோக்கி மரணங்கள் வரும். வமா ஹுவ பிமையத், ஒன்னே சாவ விட மாட்டோமே. வமின் வராயிஹி அஸாபுன் கலீஸ், இதைவிட கடினமான மேம்படுத்தப்பட்ட தண்டனைகள் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்கின்றான். அந்த நரகத்தை ஒரு வருஷம் இல்லை, ஒரு மாசம் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்ட் இல்லை, ஒரு மைக்ரோ செகண்ட் கூட நம்மால தாங்க முடியாது. ஆக நரகத்தை விட்டு தப்பிப்பதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு இந்த கோடை வெப்பத்தை ஒரு முன்னோட்டமாக ஆக்க வேண்டும். இந்த வெயிலையே என்னால் தாங்க முடிய மாட்டேங்குது, இந்த உலகத்தினுடைய உஷ்ணங்களையே நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது,
எப்படி என்னால் நரகத்தை தாங்க முடியும்? சிந்திக்க வேண்டும். அதுவும் நாம வாழுகின்ற காலகட்டம் என்பது எல்லா சீதோஷணங்களும் மாறி போயிருக்கிறது. எப்போ மழை அடிக்கும், எப்போ காத்தடிக்கும், எப்போ வெயில் அடிக்கும், கணிக்க முடியாத ஒரு காலகட்டம். ஏன்? இயற்கையை நாம தொலைச்சிட்டோம். நம்முடைய கரத்தில் உள்ளுவது 100% செயற்கையான ஒரு வாழ்க்கைக்கு நாம் அடிக்ட் ஆனவர்களாக இருக்கிறோம். அதனால எல்லாம் கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குது பாருங்க. திடீர்னு மழை பொழிஞ்சா ஒரு நாளுடைய மழை இல்லை, ஒரு வருஷத்தினுடைய மழை ஒரே நாளில் பெஞ்சா எந்த ஊருங்க தாங்கும்? இப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்படி காடுகளாக பசுமையான காடுகளாக இருந்ததெல்லாம் இன்றைக்கு கட்டிட காடுகளாக மாறி இந்த மேலே போற வெப்பம் அப்படியே அணத்துற காரணத்தினால ஒரு 5 நிமிஷத்திற்கு எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளால இந்த ஹாலில் உட்கார முடியுமா? எப்பா சீக்கிரம் பயானம் முடிங்க எதிர்பார்ப்பு வருமா இல்லையா? சற்றே சிந்திக்க வேண்டும். இந்த சாதாரண சின்ன ஒரு கொசு கடிச்ச மாதிரி உள்ள இந்த வெப்பத்தை நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது. நரகத்தை எப்படி தாங்க முடியும்? கொசு கடிச்ச மாதிரின்னு சொன்ன இல்லையா? உண்மையிலேயே அறிவியல் நமக்கு புரிய வைக்கிறது. சூரியனிலிருந்து 10 கோடி உஷ்ணம் வருகிறது என்று சொன்னால், 10 கோடி டிகிரியிலே ஒரு வெப்பம் வெளிப்பட்டு வருகிறது என்று சொன்னால், பூமியாலும் இன்ன பிற பூமியினுடைய எத்தனை அக்கம் பக்கத்தில் உள்ள கோள்கள் இருக்கிறதோ, அவைகளுக்கு உள்ள துணை கோள்கள் இருக்கிறதோ, அவை அனைத்தாலும் தடுக்கப்படக்கூடியது ஒரே ஒரு மடங்கு மட்டும்தான். 10 கோடியில 1 மைனஸா போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கிறது? 9,99,99,999 மடங்கு. அது என்ன? விண்வெளியில பரவி விடுகிறது, ஆகாயத்தில பரவி விடுகிறது. ஆகாயத்தில பரவி ஒரே ஒரு மடங்கு. இதே நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, புதன் கிரகத்துல 400 டிகிரி செல்சியஸ், இதோ வெள்ளி கிரகத்தில் 450 டிகிரி செல்சியஸ் எல்லாம் நான் சொன்ன பாருங்க. 10 கோடி வருகிறது என்றால் ஒன்றே ஒரு மடங்கு தடுக்கப்படுவதே இவ்வளவு வீரியம் கொண்டது என்றால் சற்றே சிந்தியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாருக்கும் உங்களுடைய இந்த நெருப்பு ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம், நரக நெருப்பினுடைய 70 ஒரு பகுதி மட்டும்தான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இந்த ஒன்று நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது. இல்லை, இதையோட 69 மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெப்பம் உள்ளதாக ஆக்கி இருக்கிறான். அந்த வெப்பத்தை அல்லாஹ் கடலிலே 2 முறை முங்கச் செய்து எடுத்து அதை தணிக்கை செய்திருக்கிறான். தணிக்கை செய்த பிறகு உள்ள இந்த வெப்பம், தணிக்கை செய்து பிறகு உள்ள இந்த வெப்பத்தை நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது. சற்றே சிந்தியுங்கள். இதை விட 69 மடங்கு உங்கள் நெருப்புனா, நாம அனுபவிக்கக்கூடிய நெருப்புலையே பெரிய நெருப்பு எதுன்னு நம்ம பார்க்கணும். நாம அனுபவிக்கக்கூடிய நெருப்புகள்லையே நாம மின்சாரம் இதெல்லாம் அனுபவிக்கிறோம். இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய நெருப்பை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அந்த சன்லைட் தான், அந்த சூரியனுடைய வெப்பம் தான். இதை விட 69 மடங்குனா கொஞ்சம் சிந்தியுங்கள். 69 மடங்கு பெருசாவெல்லாம் இருக்குதானா? இன்னைக்கு அறிவியல்லையே கண்டுபிடிச்சிருக்கிறானே, இந்த சூரியனை விட 8 மடங்கு உஷ்ணம் கொண்ட சூரியன்கள் எல்லாம், நட்சத்திரங்கள் இந்த பால்வெளி அண்டத்திற்கு பக்கத்திலேயே இருக்கிறது என்றால் சற்றே நாம் சிந்திக்க வேண்டும். ஆக அந்த நரகத்தெல்லாம் நம்மால ஒருபோதும் தாங்க முடியாது. அந்த நரகத்திற்குரிய காரியங்கள், நம்பிக்கைகள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அதை விட்டு விலகக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். கோடை வெப்பத்தை நம்மால தாங்க முடியலையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடைக்குரிய கொடைகளாக கொடுத்திருக்கிறான். வெள்ளிக்கிழமை தொழுகையை முடிச்சோமா, வெளியே போனோமா, ஒரு தர்பூசணி, ஒரு நொங்கு ஜூஸு அல்லது குளிர்பானம் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், அப்படியே அந்த உஷ்ணத்தை தனித்து நமக்கு ஒரு குளுமையை கொடுக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் நம்மை தூக்கி போட்டுட்டானா, அங்கே ஏதாவது அப்படி இருக்கிறதானா? இல்லையே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஷஜரத ஜக்கூம் என்ற அந்த மரத்தில் வருகின்ற அந்த கனிகள் தான் நரகவாசிகளுடைய உணவாக இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன், செம்பு கொதிப்பதை போன்று அது குடலிலே போய் கொதிக்கும். தண்ணின்னு கேட்பாங்க. இந்த உலகத்துல ஒருத்தன் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், எதிரியா இருந்தாலும் தண்ணியின் கதறின உடனேயே கொண்டு போய் தண்ணியை கொடுப்போம். நம்மை விட 100 மடங்கு
பெரிய அளவுக்கு அருள் கொண்டு ரஹ்மானாக இருக்கின்ற அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தயாரித்திருக்கின்ற நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கே கதறக்கூடிய சமயத்தில் தண்ணி தண்ணி என்று கதறக்கூடிய சமயத்தில் அங்கேயும் தண்ணி கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட தண்ணி? ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம குடிக்கிறோமா அந்த மாதிரி குளுமையான தண்ணி கிடையாது. ஒரு நீரை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யப்படும். கல் முஹ்ல், அது அப்படி செம்பு கொதிப்பதை போன்று கொதித்து கொண்டிருக்கும். அதனுடைய ஆவி இருக்கிறது அல்லவா, அந்த ஆவி இவனுடைய முகத்தை பொசுக்கி விடும். குர்ஆனுடைய வார்த்தை நம்மால தாங்க முடியாது. கோடையினுடைய வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இங்கிருந்து நம்ம ஊட்டிக்கு போயிடலாம், கொடைக்கானலுக்கு போயிடலாம், மலர் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் பத்திரிகையிலையும் டிவிலையும் சொல்றாங்க. ஆக அங்க போய்க்கலாம். அல்லது அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்துருக்கிறானா, காஷ்மீர், அது ஊட்டி, குளுமணாலை, அதே விதமாக அல்லாஹ் நமக்கு நிறைய வசதி கொடுத்துருக்கிறானா, இங்கிருந்து ஃப்ளைட் ஏறி சுவிட்சர்லாந்து இப்படியெல்லாம் போய் இந்த வெப்பத்தை விட்டு நம்மை காத்து கொள்ளலாம். அல்லாஹ் நாளைக்கு நரகம்தான் நமக்கு தீர்மானித்து விட்டான். நரகத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அங்கே போய் யா அல்லாஹ் ஒரு 2 நாளைக்கு எனக்கு கொஞ்சம் லீவு கொடு, நான் அப்படியே ஒரு ஊட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு கொடைக்கானல் மலை ஏறிட்டு இறங்கிடுறேன் என்று சொல்ல முடியுமா? இல்லையே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து வரக்கூடிய சத்தியம் இதுதான். ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்பியவர்கள் நிராகரியுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லதை நிராகரிப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு ஒரு நரகத்தை நாம் தயாரித்திருக்கிறோம். அஹாத பிஹிம் சுராதிகுஹா, தூக்கி போடப்பட்ட உடனே அதனுடைய சுற்றுச்சுவர் இவர்களை சுற்றி வளைத்து கொள்ளும். வேலி போடப்பட்டவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள், எங்கேயும் தப்ப முடியாது. குல்லமா அராது அன் யஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின் கவலைப்பட்டு வெதும்பி போய் அந்த நரகத்தை விட்டு வெளியேற வேண்டுமே என்று நினைக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் அதிலேயே தள்ளப்படுவார்கள். அதாபல் ஹரீக், சுட்டெரிக்கக்கூடிய நரகத்தினுடைய வேதனையை நீங்கள் அனுபவியுங்கள். இப்படி சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ இந்த கோடை காலத்திற்குரிய கொடைகளாக கொடுத்திருக்கிறார். கோடை காலம் வருகிறது. நமக்கு கோடை காலத்தினுடைய அந்த இதுவை விட்டு, உஷ்ணத்தை விட்டு காத்துக்கொள்ற மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் லீவ். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வளர்ப்புகள் நம்ம கூடவே இருப்பாங்க. பெருசா வெயிலுடைய அந்த உஷ்ணத்தை நம்ம மறந்துருவோம். சிந்தியுங்கள், நாளைக்கும் இந்த பிள்ளைகள், இந்த குடும்பத்தை அங்கேயும் பார்ப்போம். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், நாளை மறுமையிலே ஒருவனுக்கு நரகம்தான் என்று தீர்மானிக்கப்படக்கூடிய சமயத்தில் அவன் என்ன சொல்வான்? யா அல்லாஹ், என்னை விட்டுரு யா அல்லாஹ், என் பொண்டாட்டியை பிடிச்சிக்க, என் பிள்ளைகளை பிடித்துக்கொள், என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய பெற்றோர்களை பிடித்துக்கொள், அவர்களுக்காகத்தான் இந்த அநியாயத்தை எல்லாம் நான் செஞ்சுட்டேன். யா அல்லாஹ், அவர்களை உன்னிடத்தில் அடகு வைக்கின்றேன், யா அல்லாஹ் என்னை நீ காப்பாற்றி விடு என்று சொல்வார்கள் என்றால் நரகம் எவ்வளவு வீரியம் கொண்டதாக இருக்கும். சிந்திக்க வேண்டும். அதே விதமாக நான் இந்த கோடையினுடைய உஷ்ணம் அதிகமாகி விட்டது. உஷ்ணம் அதிகமாகி நமக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படுகின்ற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். யா அல்லாஹ், கோடை மழையை கொடு என்று சொல்லி. எப்படி பருவத்திற்கும் மழை இருக்கிறதோ கோடை காலத்திற்கும் மழை இருக்கிறது. மழை வேண்டி நாம் பிரார்த்தனை செய்யலாம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸ்கினா, அல்லாஹும்ம அகிஃப்னா, யா அல்லாஹ் மழையை கொண்டு உதவி செய்வாயாக, நீரை புகுட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். துஆ செய்வதற்குரிய வார்த்தைகள், துஆக்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழை பொழிஞ்ச உடனேயே எவ்வளவு வெப்பம் இருக்கிறதோ எல்லாமே தனிஞ்சு போயிடும். எல்லாமே அந்த வெப்பத்தை நாம மறந்து போயிடும். நாளைக்கு நரகத்தில் நாம் மாட்டிக்கொண்டால் அங்கேயும் கதறுவார்கள் நரகவாசிகள். என்ன கதறுவார்கள்? ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா, இதை விட்டு யா அல்லாஹ் வெளியேற்றி விடு, நீ அருள் புரிவாயாக. அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், ஒரு மனிதன் சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்வதற்குரிய ஆயுளை உனக்கு நான் கொடுக்கவில்லையா? 60 வயசு குறைவான வயசா? 50 குறைவா? 40 குறைவா? 20 குறைவா? 15 வருஷமா உனக்கு என்றால் அந்த வாலிப பருவத்தில் ஆட்டம் போட்டிய அது குறைவா? ஃபதூகு, தண்டனையை அனுபவிங்கள். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க அருள் புரியக்கூடியவன் அங்க அருள் புரிய மாட்டான் நரகவாசிகளுக்கு. இவைகளை எல்லாம் நாம ஒப்பிட்டு பார்த்து இந்த கோடை வெப்பத்தை நரகத்திற்குரிய முன்னோட்டமாக ஆக்கி நரகத்தை விட்டு விடுதலை பெறுவதற்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாதா. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல காரியங்களை, அதிலையும் மிக அழகிய நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அதிலையும் மக்களிலே முன்மாதிரிகளாக, முஸ்லிம்களாக, மூமின்களாக இருக்கின்ற நாம் திகழ வேண்டும். அதில் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய சமூகத்திற்கு செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை எல்லாம் இந்த சமுதாயம் மறந்த காரணத்தினால்தான் தான் ரொம்ப பின்தங்கிட்டோம். அவைகளை பற்றியான விழிப்புணர்வுகள் கடந்த 30 வருடங்களாக ஏற்படுத்தப்பட்டது. தௌஹீதினுடைய எழுச்சிகள், புரட்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வெறும் நம்முடைய நம்பிக்கையை சீர்படுத்தினா மட்டும் பத்தாது, நம்முடைய சமூகத்தை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். கல்வியை பற்றி, வேலை வாய்ப்பை பற்றி, அதே விதமாக மருத்துவத்தை பற்றி, வாழ்வாதாரத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியெல்லாம் நம்ம சிந்திச்சோம், நிறைய நன்மையான காரியங்களை நம்ம செஞ்சோம். இன்றைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் நாம் நிர்மாணித்து இதன் வாயிலாக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்தது. என்ன ஆச்சு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கொள்கையை கொண்டுதான் இது அப்படிங்கிறத நம்ம எங்கேயோ ஒரு விதத்தில் மறந்து நாம் ஏற்படுத்திய அமைப்புகள், நம்முடைய கலர், நம்முடைய கொடி, நம்முடைய தலைவர், நம்முடைய தலைமை அப்படிங்கிறது இதுதான் உயர்வு என்று வந்த அந்த சமயத்தில் அல்லாஹ் அப்படியே தலைக்கீழே ஆக்கி என்ன ஆகிப்போச்சு, எல்லாம் ஒரு விரக்தி நிலைக்கு போய் இன்றைக்கு அந்த சமூக பணிகள் என்பதெல்லாம் நம்மிடத்தில் குறைந்து விட்டது. அதை நாம் புதுப்பிக்க வேண்டும். நம்முடைய மஸ்ஜிதுல் அக்ஸா நிர்வாகம் என்பதும் கூட இந்த பள்ளிவாசல் என்பது இந்த முஹல்லாவுக்கு பயன்பட வேண்டும், இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும். மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. வெறும் நம்ம தொழுதும், ஒரு பயான் செஞ்சோம், ஒரு ஜும்மா நடத்தணும், ஒரு குர்ஆன் கிளாஸ் நடத்தணும், அது மட்டும் இல்லை, வேறு பல பணிகள் இருக்கிறது. கல்வியை பற்றி விழிப்புணர்வு, என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதே விதமாக மருத்துவ முகாம்கள், மருத்துவத்தினுடைய வழிகாட்டுதல்கள், வேலைவாய்ப்பு செய்திகள், அதே விதமாக சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய எத்தனையோ விஷயங்கள். ஏழை பாளைகளுக்கு குறைச்சலே இல்லாத ஒரு சமூகமாக நாம் இருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட இந்த நிலைகளையெல்லாம் கருத்திலே கொண்டு சமூக பணிகளை நாம் செய்ய வேண்டும். அன்பு கொண்டு நம்மையும் அழைக்கிறார்கள் ஜும்மா பயான்கள். வரக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலையும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன், கொஞ்சம் நம்ம இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவின் வாயிலாக பல பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. திட்டங்களை வகுத்தா மட்டும் பத்துமா? பொருளாதாரமும் தேவை, கூடவே சேர்த்து மனித சக்தியும் தேவையில்லை. வெறும் 4 பேர் மட்டுமே இருந்துக்கிட்டு எல்லா பணியும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. வெறும் ஒரு கையை கொண்டு சத்தம் வராது, 2 கை சேரணும், பல கைகள் சேரணும், சேர்ந்தாதான் சத்தம் வரும். அதை கொண்டுதான் பல விழிப்புணர்வுகள் வரும். ஆக அந்த அடிப்படையிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நிர்வாகம் வாலண்டியர்களை, தன்னார்வலர்களை எதிர்பார்க்கிறது. இங்கிருந்து பல பணிகளை நம்ம செய்யலாம். கல்வி விழிப்புணர்வுகள், வேலை வாய்ப்பு முகாம்கள், அதே விதமாக நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள், மருத்துவ முகாம்கள், மருத்துவத்தினுடைய ஆலோசனைகள், பொருளாதார ஆலோசனைகள், அதே விதமாக மார்க்க விஷயங்கள். குர்பானி வருகிறது, கூட்டு குர்பானிங்கிறது கட்டாய கடமை. நம்மள எல்லோருக்கும் தனியாக போய் குர்பானி கொடுக்குற வசதி இருக்காது. அதனால் மார்க்கம் என்ன சொல்கிறது? கூட்டு குர்பானியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கூட்டு குர்பானியில் ஒரு மாட்டை வாங்கணும், 4 மாட்டை வாங்கணும், ஒரு தண்ணி 4 பேர் அறுத்து எல்லாத்தையும் விநியோகித்து இது அத்தனை பெரும் நிர்வாகத்தை பார்க்க முடியுமா? அதற்கு கூட இருக்கிற ஆட்கள் தேவை, தன்னார்வலர்கள் தேவை, அதே வாலண்டியர்கள் தேவை. ஆக அந்த மாதிரியான வாலண்டியர்களை பள்ளிவாசலுடைய நிர்வாகம் எதிர்பார்க்கின்றது. ஆக நம்மளே எல்லாரும் அந்த வாலண்டியர்கள்லாம் எந்த வயசு வரம்பெல்லாம் கிடையாது. 10 வயசா நீங்கள் தகுதி கிடையாது, நீங்கள் 50 வயசா தகுதி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நம்மால் செய்ய முடியுமா? மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இந்த நரக நெருப்பை விட்டு நம்மை காத்து இன்பம் நிறைஞ்ச அந்த சுவனத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதற்காக இந்த பணிகளெல்லாம் நமக்கு உதவும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவருக்கு அவன் அமர்ந்திருக்கக்கூடிய வாகனத்தில் இருந்து விழுந்து விட்ட சாட்டை நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா, அதுவும் தர்மம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரியான இந்த பணிகளை செய்வதற்கு தன்னார்வலர்களை, அதாவது வாலண்டியர்களை எதிர்பார்க்கின்றது நிர்வாகம். யாரெல்லாம் தன்னார்வமாக இந்த மாதிரி சமூக பணிகளை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமோ, நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வெறும் தொலைபேசி இதுவை மட்டும் கொடுங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெல்லாம் தேவையில்லை,
வெறும் தொலைபேசியை கொடுத்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் வாலண்டியர்களுடைய ஒரு குரூப் ஏற்படுத்தப்பட்டு அதில் இன்ஷா அல்லாஹ் இணைக்கப்படுவார்கள். என்னெல்லாம் சமூக பணிகள் செய்யப்படவிருக்கின்றதோ, திட்டங்கள் இருக்கிறதோ, அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அந்த குழுமங்களில் விவாதிக்கப்படும். அதில் அந்த செய்யப்படுகின்ற எதை நாம் முடிவெடுத்து விட்டோமோ அந்த நன்மையான காரியங்களுக்கு பக்கபலமாக இருந்து நாம் செஞ்சாவே போதும். இந்த நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் நம்மை நரகத்தை விட்டு காத்து இன்பம் நிறைஞ்ச அந்த சோன பூஞ்சோலைகளுக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஆக அப்படிப்பட்ட அந்த சமூக பணிகளில் ஆர்வமுள்ள அந்த வாலண்டியர்கள், தன்னார்வலர்கள் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு, நன்மையான காரியங்களில் இணைந்து இந்த சமுதாயத்தினுடைய மேம்பாடுக்காக உங்களுடைய முயற்சிகளை தருமாறு அன்போடு வேண்டி கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.